அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி முனிஸ்தஃபா அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான மாதம் வருகை தந்திருக்கிறது. இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும். என்னென்ன அமல் செய்ய முடியுமோ அந்த அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும். சில பேர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சரி, குர்ஆன் ஓத தெரியல, திக்ருகள் செய்யுங்கள். திக்ரு செய்ய தெரியல, துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும் அல்லவா? எல்லா பாஷையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யுங்கள். துஆ செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். துஆ செய்யாதவர்களை அல்லாஹ் தஆலா வெறுக்குகிறான். துஆ என்பது முஹுல் இபாதா. முஹுல் இபாதா, எல்லாத்துக்கும் பவுண்டேஷன், அஸ்திவாரம் எதுவென்று சொன்னால் துஆ தான். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காபத்துல்லா இருக்கே, மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிமே இந்த காபத்துல்லாவை கெட்டி உயர்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்து கொடுக்கிறார்கள். கல்லை எடுத்து கொடுக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அளவுக்கு எத்தி முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பே, நீ தந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம். நீ காபத்துல்லாவை கெட்டி உயர்த்த சொன்னாய், நாங்கள் கெட்டி முடித்து விட்டோம். எங்களிடத்தில் இருந்து இந்த வேலையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக என்று துஆ செய்தார். இதுபோல எல்லா காரியத்தையும் துஆவினால் தான் முடிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே, இப்ராஹிமே, காபத்துல்லா கெட்டி முடித்து விட்டது, நீ ஜனங்களை நீ கூப்பிடு, ஹஜ்ஜுக்கு கூப்பிடு. வஅதீன் ஃபின்னாசி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஜனங்களுக்கு நீ அழைப்பு கொடு என்பதாக சொன்னார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜனங்களை அழைத்தார்கள். காபத்துல்லாவில இருந்து கொண்டு நம்மை எல்லாம் அழைத்தார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வே, நான் இங்கிருந்து கூப்பிட்டா, காபத்துல்லாவிலிருந்து கூப்பிட்டா எப்படி எல்லா இடத்துக்கும் இதை போகும், இந்த சவுண்டு, இந்த சப்தம் எப்படி போகும் என்று கேட்டார். அப்ப அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே, கூப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கூப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யாராருடைய காதில் எத்தி வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் எத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி இடத்துல சொன்னான். இன்று நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம். என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு கூப்பிட்டார்களே, அது நம்முடைய தாயுடைய கருவறையிலே சென்று அந்த சப்தம் நம்முடைய காதிலே கேட்டதன் காரணமாகத்தான் இன்று நாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம்? லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லிக்கொண்டு செல்லுகிறோமே. என்ன தெரியுமா அர்த்தம்? நான் வந்துட்டேன், அல்லாஹ்வே வந்துட்டேன், வந்துட்டேன், ஏர்போர்ட் வந்தாச்சு, ஜித்தா வந்து இறங்கியாச்சு, இதோ நான் காபத்துல்லா வந்தாச்சு, இதோ காபத்துல்லாவை பார்க்க போகிறேன் என்று சொல்லி காபத்துல்லாவை பார்க்கின்ற வரை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவும் அன்னைக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அழைப்பும் தான் அதற்கு காரணம். ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலேயே நமக்கு தேவையானதை பூரா வாங்கிடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ரமலான் மாசத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா வாங்கிடணும். அதுக்கு ஒரே வழி, 5 நேரம் தொழுது போட்டு துஆ செய்யுங்கள்.
பாங்கு சொன்னா காமத்து கொடுக்கிற வரைக்கும் ஆண்கள் பள்ளியில் துவா செய்தா அது கபூலுடைய நேரம். இதே போல சஹரு நேரம் முடிஞ்சதுன்னு சொன்னா சஹருக்கு சாப்பிட்டா மினிமம் ஒரு 4 ரக்காத்தாவது தஹஜ்ஜுத் தொழுவுங்க. மினிமம் ஒரு 4 ரக்காத், 8 ரக்காத்து தொழுகணும். உங்களால எத்தனை ரக்காத்து முடியுமோ, எவ்வளவு நேரம் இருக்குதோ, பாங்கு சொல்றதுக்குள்ள தஹஜ்ஜுத் தொழுகு முடிஞ்சு உனக்கு கையேந்தி துவா செய்யணும். அந்த தஹஜ்ஜுத் தொழுது போட்டு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியத அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. அல்லாஹ் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டான். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா தருவான். ஏன்னு கேட்டா அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அந்த நேரத்தில் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஊரே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க மட்டும் எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினா நிச்சயமா அல்லாஹ் தஆலா தருவான். ஆகவே இந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கா இல்லையா, அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு நேரம், ரொம்ப அருமையான நேரம். அந்த நேரம் அது குறிப்பா ரமலான் மாசத்துல சாப்பிட்றத சாப்பிட்டு போட்டு பாங்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு 4 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்து நீங்க கேட்டீர்கள் சொன்னால் எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றான், எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றான், மறுக்கிறதே கிடையாது. உடனுக்குடனே கிடைக்கணும்னு இல்லை, அது சிலப்போ அடுத்த வருஷம் கிடைக்கலாம், அப்ப 4 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், எது கிடைக்கலாம், ஆனா தருவான், அல்லாஹ் தஆலா தருவான். இதெல்லாம் அனுபவம் கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தான் நான் சொல்றேன், இந்த துஆவை ரமலான் மாசத்தில் நீங்கள் கேட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெற வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான் மாசத்திற்கும் சாதாரண மாசத்திற்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமலான் மாசம் அல்லாத மற்றுள்ள மாசங்களில் ஒரு நன்மையை செய்தால் 10 ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செய்த 10 கூலி, 10 நன்மைகள். உதாரணமா அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து, அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10, 30 நன்மை கிடைச்சது, 30 நன்மை கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் ரமலான் மாசத்தில் நீங்கள் இதே அலிஃப் லாம் மீமை சொன்னால் அல்லாஹ் தஆலா 1க்கு 10 அல்ல, 1க்கு 70, 1க்கு 700, இன்னொன்னுக்கு 7000, 7 லட்சம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தருவார். அது நம்ம சொல்லக்கூடிய விதத்தில், ஓதக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயபக்தியோடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால், நோன்பு வைத்துக் கொண்டு அந்த வறண்ட நாவோடு, வறண்டு ஒட்டிய அந்த நாவோடு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால், அல்லது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா 10 அல்ல 700, 7000, 7 லட்சம் வரைக்கும் நன்மைகளை தருகிறான். அதனால் இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்ல வர்றேன். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அஸ்ஸௌமு லி வ அனா அஜ்ஸி பிஹி, அஸ்ஸௌமு லி வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பாடி எனக்காக வேண்டியே நோன்பு வைக்கிறான், அதற்குண்டான கூலியை நானே டைரக்டாக கொடுக்குகிறேன். நோன்பாளி எனக்காக வேண்டிய நோன்பு வைக்கிறான், அதற்குண்டான கூலியை நானே டைரக்டாக கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வ அனா அஜ்ஸி பிஹி, நானே கூலி கொடுக்கிறேன். சாதாரண நாட்கள்ல நல்லது செய்தா ரகீப் என்று சொல்லக்கூடிய மலக்கு எழுதுவார், கெட்டது செஞ்சா அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்கு ரெக்கார்டு பண்ணிக்குவார். ஆனா இந்த ரமலான் மாசத்துல யார் எப்படி நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆளு நோன்பு வச்சாரு, குர்ஆன் ஓதுனாரு, துஆ செஞ்சாரு, திக்ர் செஞ்சாரு, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுத்தாரு, சஹரு செய்யறதுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, பயபக்தியோடு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா பயபக்தியோடு நடந்தார் ஒரு ஆள். இன்னொரு ஆளு நோன்பு வச்சாரு, அவ்வளவுதான், குர்ஆன் ஓதல, திக்ர் செய்யல, துஆ செய்யல, நோன்பாளிகளுக்கு நோன்பதற்கு கொடுக்கல, சஹரு செய்யறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல, தர்மங்கள் செய்யல, எதுவுமே செய்யல, ஆனா நோன்பு வச்சார், காலையில இருந்து சாயங்காலம் பட்டினி கிடந்தார். இப்ப இந்த 2 பேத்துக்கு எப்படி கூலி கொடுக்கிறது? ஒரு ஆளு 24 மணி நேரம் இபாதத்து செய்தாரு, இன்னொரு ஆளு ஒண்ணுமே செய்யல, நோன்பு வச்சாரு. அப்ப இந்த 2 பேத்துக்கும் எப்படி கூலி கொடுப்பது? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அனா அஜ்ஸி பிஹி, யாராருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமே எனக்கு தெரியும், நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் நாம் முடிந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆகமானதை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரத்துக்கு சொன்னார், வலோ பி ஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி பாதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கொடுங்க, அது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும்.
ஒரு பேரிச்சம்பழம் தான் கையில இருக்குது, உங்கள்ட்ட வேற ஒண்ணுமே இல்லை நோன்பாளி கொடுக்கறதுக்கு. அதுல பாதியை பிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு கொடுத்தால் அந்த ஒரு பாதி பேரிச்சம்பழம் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க போதுமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நோன்பாளிகள் நாம் பயபக்தியோடு அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும். நம்முடைய நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah